சேலம் மாவட்டம் வேம்படிதாளம். அதெல்லாம் வந்து எங்கள் ஊர் தாங்க. எங்கள் ஊர் பாருதா இந்த கதி தான். இப்படி பாரு பஸ் நிற்கிதா, தண்ணி வருதா, இதே தான் எங்கள் கதி. இப்போ ஒரு பஸ்ஸு போகுதா, அடுத்தது பாரு ஒன்று வரும் பாருங்க. என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. கார் வந்துடுச்சா, கார் வந்து அப்படியே புகைஞ்சி போச்சு பாருங்க. புகையுது பாருங்க. அவர் வந்து இப்போ மாட்டிக்கிட்டு படாத பாட பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ பாருங்க அவர் வல்லப்பாரு எவ்வளோ புகை வந்துருச்சு இந்த காரில். இதனால் வந்து ஊருப்பட்ட வண்டி எவ்வளோ டிராஃபிக் ஆகிப்போச்சு. எவ்வளோ நேரம், அரை மணி நேரம் பக்கம் வண்டி நின்று போச்சு. இந்த வண்டி அப்புறம் திரும்பி நாங்கள் கையில் தான் பிடிச்சி தள்ளி விட்டோம். இதே மாதிரி நிலைமை தான். ஏதோ ஒரு ஆத்திர அவசரம்னா நம்ம இந்த மாதிரி இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லு. போனால் மழை வந்தால் இதே ஒரு பிரச்சனை தான் எங்களுக்கு. இப்போ அவன் டிரைவர் கொஞ்சம் நேரத்தில் டென்ஷன் ஆகிட்டார். இப்போ அவன் ரொம்ப கஷ்டப்பட்டார் அவர். இதுக்கு ஒரு வழி கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறோம். இதுக்கு மழை எங்களுக்கு நிறையா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தயவுசெய்து. எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணுங்கள். நாங்களும் போடுற வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். நிறையா பேர் நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. இதுக்கு மழை இன்னும் ஷேர் பண்ணுங்கள். நிறையா ஷேர் பண்ணால் கண்டிப்பாக இதுக்கு இந்த பாலத்துக்கு ஒரு விடிவு கிடைக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தயவுசெய்து கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். இந்த வேம்படிதாளத்துக்கு எங்களுக்கு ஒரு விடிவு காலம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்த்துக்கோம். கண்டிப்பாக பாருங்கள், பைக்கில் வர்ற பசங்களும் எல்லாம் விழுந்துருந்துருச்சு தான் வராங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. நீங்கள் எவ்வளோ முடிகிற அளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுவீங்களோ அவ்வளோ ஷேர் பண்ணுங்கள் தயவுசெய்து. எங்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கணும் கடவுளை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.